என்னம்மா என்னைக்காவது வாய்க்கு ருசியாக தான் செய்யக்கூடாதான்னு மகன் கேட்க, என்னப்பா பிள்ளைகளுக்கு என்னைக்காவது காரசாரமாக ஏதாவது வாய்க்கு ருசியாக செஞ்சு கொடுக்கக்கூடாதான்னு அப்பா சொல்ல, வணக்கம் என் நண்பர்களே. இன்றைக்கி சாப்பாட்டில் மட்டும் இல்லைங்க, எது எடுத்தாலும் குறை சொல்கிறதுக்கே சில பேர் இருக்காங்க. அவன் எப்படி பேசுகிறான் பாரு, அவன் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கான் பாரு, அவன் எப்படி தலை சீரிக்கான் பாரு அப்படின்னு எது எடுத்தாலும் குறை சொல்கிறதுக்கே சில பேர் இருக்காங்க. குறை சொல்கிறது ஒரு நச்சுத்தன்மை மாதிரி, கெட்ட செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி. கிளை தான் வளருமே தவிர நல்ல பயிர் அங்கே வளராது. ஏன்னா குறை சொல்லும்போது நாங்கள் பிரச்சனைகளை தான் சுட்டி காட்டுறோமே தவிர அதுக்குண்டான சாத்தியங்களை நாங்கள் எடுத்து சொல்கிறதே இல்லை. அந்த மகன் வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்லிக்கலாம், ஏம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை செஞ்சுக்கிறியே, இன்னும் கொஞ்சம் காரமும் உப்பும் கொஞ்சம் போட்டிருந்தா இது எப்படி ருசியாக இருந்திருக்கும், வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அந்த இடத்துல அவங்களுக்கும் செஞ்சவங்களுக்கும் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்திருக்கும். இவங்களும் அவங்களோட தவறுகளை திருத்துக்கிறதுக்கும் கொஞ்சம் சுகமாக இருந்திருக்கும். ஆமீன் உறவுகளே, வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், முறுமுறுப்பு இல்லாமலும் ஒருவரை ஒருவர் உபசரிங்கள் என்றும். அது மட்டுமில்ல, பிலிப்பியர் 2:16 இவ்வாறு சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் என்று சொல்லுகிறது. உண்மைக்குமே நீங்கள் மற்றவர்களோட குறைகளை சுட்டி காட்ட விரும்பினால் அவர்களோட நல்ல பழக்க வழக்கங்களை அவர்களிடம் எடுத்து சொல்லி அவர்களை பாராட்டி மெதுவாக அவர்களோட குறையை சொல்லி அவர்களை திருத்துவதற்கு பார்க்க வேண்டும். அவர்களிடம் எதிர்த்த உடனே அவர்கள் குறைகள் சொல்லி அவர்கள் மனசளவில் பாதிப்படையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆமீன் நண்பர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா.